தலைவர் 171 டைட்டில் ரிவீல். எஸ், இப்ப தலைவர் 171 கூலி அப்படின்னு வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹார்பருக்குள்ள ஒரு இடத்துக்கு வராரு, அங்க எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டு வில்லன் கூட பேசுற மாதிரி வந்து ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இப்போ லோகேஷ் கனகராஜா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு, எங்களுக்கு தெரியும். இது இந்த கூலி படத்தோட இன்ட்ரோல் பிளாக் சீன். ஏன்னா இதுக்கு முன்னாடி விக்ரம் டைட்டில் ரிவீலா இருக்கட்டும், லியோ படத்தோட டைட்டில் ரிவீலா இருக்கட்டும், இந்த ரெண்டு சீனுமே வந்து படத்துல ப்ரோமோல வந்த சீன் படத்துல இருக்காது. பட் அதே சீனை தான் வந்து ரீக்ரியேட் பண்ணி படத்துல சீனா வந்து வச்சிருப்பாரு விக்ரம்லயும் லியோலையும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கூலிலையும் இந்த ப்ரோமோ இன்ட்ரோல் பிளாக்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த டைட்டில் ரிவீலுக்கு முன்னாடி அனிருத் அண்ட் லோகேஷ் கனகராஜ் டிஸ்கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணி டியூட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரோமோலையும் டிஸ்கோங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி தான் வந்து தீம் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. மேபி இந்த படத்தோட ஒரு பேஸ் தீமா கூட வந்து இது இருக்கலாம். அண்ட் அனிருத்தின் பேர் வரும்போது தலைவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் எந்திரன் படத்துக்கு அப்புறம் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அந்த நோஸ்டாலஜிக் ஃபீல் வந்து தருது. இதை தாண்டி 171 படம் அப்படின்னு வந்து ரெண்டு இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு தலைவர் இந்த வீடியோல என்ட்ரி ஆகும் போது ஒரு டோர்ல 171 எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அடிச்சு போட்டும் போது அந்த வாட்ச்ல டைம் பாத்தீங்கன்னா 171 அப்படின்னு வந்து மினிட்ஸ் வந்து 1லயும் 7 வந்து ஹவர்ஸ்லயும் இன்னொரு 1 வந்து செகண்ட்ஸ்லயும் வந்து வச்சு ஒரு சின்ன மைன்யூட் டீடைலிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோமோல முக்கியமா தலைவர் பேசுற டைலாக், அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அப்படிங்கிற டைலாக் 1978ல அவள் அப்படிதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலும் நடிச்ச படம் தான். அதை வந்து அப்படியே இந்த ப்ரோமோக்கு லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணியிருக்காரு. அது ப்ரோமோல பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த லியோ ப்ரோமோவா இருக்கட்டும், விக்ரம் ப்ரோமோவா இருக்கட்டும், பார்த்தோன்னே வந்து ஒரு மாதிரி ஒரு ஹை மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணிச்ச படம் எப்படி இருக்குன்னு. பட் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருக்கிற ஒரே நெகட்டிவ், இதுக்கு முன்னாடி அந்த ஆக்டர் விக்ரம்ல நடிச்ச கமலா இருக்கட்டும், லியோல நடிச்ச தளபதி விஜயா இருக்கட்டும், அவங்களோட சீன்ஸை வந்து ரீக்ரியேட் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா அதே மூமெண்ட்ஸ் இப்ப தளபதி இப்படி பண்றது, விக்ரம் படத்துல கமல் சாரோட டைலாக்ஸை அப்படியே ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்டேஜ் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ண வேணாம்னு சொல்லல. பட் ஆனா திரும்ப திரும்ப அதுவே வரங்காட்டி எதுக்கு அப்படி? அதை வந்து ஒரு ராசிங் கிளவுட் மாதிரி ரெஃபரன்ஸா வச்சா போதும், அதுக்குன்னே வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிற மாதிரி வந்து படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகும். பட் திருப்பியும் இந்த 1978ல ரிலீஸ் ஆன அவள் அப்படிதாங்கிற டைலாக் வந்து படத்துல வருது. இதை பேஸ் பண்ணி ஒரு சீன் கண்டிப்பா படத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அந்த ப்ரோமோ டீடைலிங்க கிரீஷ் கங்கநாதன் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு. கோல்டு மட்டும் கோல்டு கலரை வச்சு மற்ற கலர் எல்லாம் பிளாக்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டச் நல்லா இருந்துச்சு எடிட்டிங் அண்ட் கலர் கிரேடிங்ல. அண்ட் அதுலயும் பர்டிகுலரா ஒரு டீடைல் பாத்தீங்கன்னா, கேமரால கூட ஐயான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து கோல்டன் கலர்ல மாத்தி கேமராலையும் ஒரு கோல்டு ரெஃபரன்ஸ், அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி இனோவேஷன்ஸ் வந்து நிறையவே வந்து டீசர்ல இருக்கு. அதே மாதிரி படத்துலயுமே நிறைய சீன்ஸ் இருந்து திருப்பியும் நான் வந்து தலைவர் படத்துக்கு ரெஃபரன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்ஸையும் அவர் பண்ற ஆக்ஷன்ஸையுமே வந்து திருப்பி திருப்பி காட்ட வேணாம்னு சொல்ல, அதையே வந்து ஃபோக்கஸ்டா வச்சு கதையில கோட்டை விட்டுற வேணாம் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கூலின்னு டைட்டில் வச்சங்காட்டி இதுக்கு முன்னாடி தலைவர் கூலியா நடிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மன்னன், பணக்காரன், உழைப்பாளி, பீரா. கண்டிப்பா இந்த படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் இந்த கூலி படத்துலயுமே வந்து இருக்கும். ஏன் விக்ரம வந்து விக்ரம் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல சேர்த்த மாதிரி ரெஃபரன்ஸுங்கிற பேர்ல இதை வந்து சூப்பர் ஸ்டாருக்கான தனியான ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸா பில்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பாசிபிள் கிடையாது. 0.05% தான் வந்து வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். அண்ட் இந்த கூலி ப்ரோமோ வீடியோல நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் இவ்வளவுதான். இதை தாண்டி நீங்க நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது நான் சொல்ல தவறி இருந்தா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்துல யூஸ் பண்ண டைட்டில் ஃபாண்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வந்து டெலிகிராம்ல கோயம்புத்தூர் விமர்சகர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதுல இந்த படத்துல யூஸ் பண்ண டைட்டில் ஃபாண்ட் அண்ட் நம்ம சேனல்ல இனி வரப்போற டுட்டோரியல், எடிட்டிங் டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் வந்து வித் ரெஃபரன்ஸோட யூடியூப்ல போட்டா காப்பிரைட் ஆயிரும், உங்களுக்கு தெரியும். டெலிகிராம்ல அந்த ரெஃபரன்ஸ் வீடியோவோட வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். நீங்க அதுல இன்ட்ரெஸ்டடா இருந்த மறக்காம கோயம்புத்தூர் விமர்சகர் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.